வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஊற வச்ச ஜவ்வரிசி 1 கப் மைதா, 1/2 கப் அரிசி மாவு, இஞ்சி 1/2 இன்ச், உப்பு தேவையான அளவு, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, 1 வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கினது, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், ஆப்ப சோடா இல்லை பேக்கிங் சோடா எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பிலை, மைதா மாவு, அரிசி மாவு, ஊற வச்ச ஜவ்வரிசி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, தயிர் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சுக்குவோம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது பாருங்கள். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போண்டாவாக போட்டுடலாம். நான் கையை நினச்சிட்டு அப்படி மிக்ஸ் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு? கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சிருச்சான்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். அப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசின்னு சொன்னேன் இல்லையா, ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறணும். இப்போ நீங்கள் ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் காலையிலேயே ஊற போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஜவ்வரிசியை மட்டும் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் மிச்சதெல்லாம் டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடலாம். நாம் நல்லா கோல்டன் கலரில் எடுத்துடலாம். அதே மாதிரி மைதா மாவோட அளவு கூட எப்படின்னா, நீங்கள் வந்து ஜவ்வரிசி எவ்வளோ எடுத்துன்னு அதை ஊறி வருது பார்த்தீங்களா, அந்த குவான்டிட்டியை வச்சு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதை ஊறினது எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி 1 கப்பு ஊறி 1 கப்பு வந்ததுன்னா 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, அவ்வளோதான். அந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ நல்லா சூப்பராக வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தயிரில் கொஞ்சம் புளிப்பு இருக்குமா, ஸோ உப்பு புளிப்பு காரத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் காஃபியோ இல்லை டீயோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸு ஜவ்வரிசி போண்டா எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இது வந்து பெங்களூர் போண்டா போடுவோம் இல்லையா, மேங்களூர் போண்டா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஜவ்வரிசி ஊறிட்டு அதை சாப்பிடும்போது வாயில் அப்படிமா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.